السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مختصر القدور في الفقه الحنفي பாடம் 37 பாபு சுஜூதி திலாவதி. அல்ஹம்துலில்லா. நாம் 36 பாடங்களை கடந்து இன்று 37ஆம் நாள் பாடமான பாபு சுஜூதி திலாவத், அதாவது திலாவத்தினுடைய குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதன் காரணமாக சஜ்ஜா செய்யக்கூடிய எந்த ஆயத்துக்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய பாடத்தில் நாம் இன்று விற்றிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோமாக. இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது. தாராளமாக தங்களின் நன்கொடைகளை வழங்கி இருள வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது வாருங்கள், இன்றைய நாளினுடைய பாடச் சுருக்கத்தை பார்ப்போம். முதலாவதாக இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்க போகிறது சஜிதா ஆயத்துகளின் எண்ணிக்கை. அதாவது சஜிதா ஆயத்துகள் என்று சொன்னால் என்ன? குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சில வசனங்களை வைத்துள்ளான். அதாவது சொல்லுவார்கள் 14 வசனங்கள் குர்ஆனிலே இருக்கின்றது. அந்த வசனங்களை நாம் ஓதுவதன் மூலமாக நமக்கு சஜிதா என்பது வாஜிபாகிறது. அதாவது ஹனஃபி மதத்தின் பிரகாரம் அந்த குர்ஆனை ஓதுவோரின் மீது, அந்த குர்ஆனை கேட்போரின் மீது சஜிதா என்பது வாஜிபாகிடும். அப்படிப்பட்ட சஜிதாக்களுடைய ஆயத்துகளின் எண்ணிக்கை எத்தனை என்பதை பற்றி முதலாவதாக நாம் பார்ப்போம். அதில் உள்ள சில இஃப்திலாஃப்கள் இருக்கு. அதையும் நாம் இந்த பாடத்திலே பார்ப்போம். இரண்டாவதாக, எப்போது சஜிதா செய்வது அவசியம்? அதாவது ஒரு சாமியை இந்த ஆயத்தை கேட்கக்கூடியவன் எப்போது சஜிதா செய்ய வேண்டும்? அவன் எந்த நிலைமையில் இருந்தால் சஜிதா செய்யலாம்? சில நிலைமைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் சஜிதா செய்ய முடியாது. உதாரணமாக, ஒருவன் தொழுகையில் இருக்கின்றான். அப்பேற்பட்ட ஒருவன் வெளியிலே இருக்கக்கூடிய ஒருவன் சஜிதா ஆயத்து ஓதுகிறான் என்று சொன்னால் தொழில் இருக்கக்கூடியவன் சஜிதா செய்யலாமா, செய்யக்கூடாதா, அவன் மீது சஜிதா அவசியமா என்பதை பற்றி, இல்லை சஜிதா செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை பற்றிலாம் நாம் இந்த பாடத்தில் பார்க்கொள்ளும். அடுத்தபடியாக, சஜிதா செய்யும் முறை. இந்த திலாவத்தினுடைய சஜிதா தொழுகையில் இருந்தால் எப்படி செய்ய வேண்டும், தொழுகைக்கு வெளியில் இருந்தால் நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் இந்த பாடத்தில் விரிவாக பார்ப்போம். 3 இந்த விஷயங்கள் இந்த பாடத்திலே இந்த பாடத்திலே நாம் முதன்மையாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சஜிதாவுடைய ஆயத்துகள் சம்பந்தமான விஷயங்கள். அதை எவ்வாறு செய்ய வேண்டும், அது எப்பொழுது வாஜிபாகும் என்பதை பற்றி தான் நாம் இந்த பாடங்களிலே பார்க்க உள்ளோம். இப்பொழுது வாருங்கள், பாடத்தை வாசித்து நாம் அர்த்தம் வைப்போம். முதலாவதாக பாருங்க, பாபு சுஜூதி திலாவதி. திலாவத்தினுடைய, அதாவது திலாவத்தினா ஓதுவதனுடைய சஜிதாக்களுடைய பாடமாகும். அதாவது ஓதுவதனால் உண்டாகக்கூடிய சஜிதாக்கள் பற்றிய பாடமாக இருக்கும். இப்போ நம்ம குர்ஆனை இந்த வசனங்கள் ஓதுவதன் காரணமாக எங்கெல்லாம் சஜிதாக்கள் வாஜிபாகுமோ அப்பேற்பட்ட சஜிதாக்களை பற்றி கூறக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் இருக்கின்றது. பாருங்க, சுஜூது திலாவத்தி, திலாவத்தினுடைய சுஜூதாகிறது. அதாவது ஓதுவதின் காரணமாக உண்டாகக்கூடிய, சில குர்ஆனிலே ஓதுவதின் காரணமாக உண்டாகக்கூடிய சுஜூதான் திலாவத்தினுடைய சுஜூத் என்று சொல்லப்படும். அப்ப சுஜூது திலாவத்தி ஃபில் குர்ஆனி, குர்ஆனிலே கிராத்தினுடைய, அதாவது திலாவத்தினுடைய, ஓதுவதின் காரணமாக திலாவத்தின் காரணமாக உண்டாகக்கூடிய சுஜூதாகிறது. அப்ப என்ன, குர்ஆனிலே திலாவத்தினுடைய சுஜூதாகிறது 14 எனது 14 ஆகும். அப்ப குர்ஆனிலே சஜிதாவினுடைய திலாவத்தாகிறது எத்தனை? 14 14 ஆகும். அது எங்கெங்க வெளிவா சொல்லுவாங்க பாருங்க. ஃபி ஆஹிரில் அராஃபி, அராஃபினுடைய கடைசியில். அப்ப என்னது, முதலாவதாக எங்க இருக்கு? அதாவது சொல்லுவாங்க, இந்த 14 சூறாக்களிலேயே முதல் அதாவது முதல் 15 வெறும் 4 மட்டும்தான் வரும். மற்ற மீதமுள்ள 15 தான் என்ன செய்யும்? அதனுடைய பெரும்பான்மையான 10 சஜிதாக்களுடைய ஆயத்தும் அந்த பின்னால் இருக்கக்கூடிய வெண்பகுதி 15 தான் வரும். அப்ப அதுல முதலாவது எங்க ஆரம்பிக்குது? ஆராஃப் சூறாவில் என்னது முதலாவதுடைய சுஜிதா எங்க இருக்கு? ஃபி, அதான் சுஜூது திலாவத் என்பதாகிறது, சுஜூது திலாவத் ஆகிறது ஃபில் ஆஹிரில் ஆராஃபி, ஆராஃபினுடைய இறுதியில். அப்ப ஆராஃப் சூறாவினுடைய இறுதியில் என்ன இருக்கின்றது? சஜிதாவுடைய ஆயத் இருக்கின்றது. அது பாருங்க, ஷரகுல என்ன கொடுத்துருக்காங்க, 3 நம்பர் கொடுத்தாங்களா அந்த ஆயத்தின் பாருங்க. இன்னல்லதீன இந்த ரப்பிக லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி வ யுஸப்பிஹூன வ லஹு யஸ்ஜுதூன். இந்த ஆயத்தினவா இருக்கின்றது ஆராஃபினுடைய, அதாவது
ஆராஃபினுடைய கடைசியில் உள்ள இருக்கக்கூடிய ஆராஃபினுடைய சஜிதாவினுடைய ஆயத்தாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க ஒஃபிர் ஆதி, இன்னும் சுஜூத் திலாவத் ஆயிருது. ஒஃபிர் ஆதி அது சுறாவிலும் இருக்கின்றது. என்னது அது சுறாவிலையும் இருக்கின்ற அது என்ன وَلِلَّهِ يَسْجُدُ مَن فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ طَوْعًا وَكَرْهًا وَظِلَالُهُم بِالْغُدُوِّ وَالْآصَالِ. இந்த ஆயத்து என்னவா இருக்கின்றது? ராஜ சூராவினுடைய சஜிதாவினுடைய ஆயத்தாக இருக்கின்றது. ஒன் நஹிலி, இன்னும் என்னது நஹிலு சூரா என்னது சுஜூது திலாவத்தாகிறது. நஹலு சூராவினுடைய என்னவாக இருக்கின்றது? இல்ல ஒஃபீர் இல்ல ஒஃபி ஆராஃப்க்கு அடுத்து என்னது? அதுக்கடுத்து ராது படிச்சாச்சு. ஒன் நஹலி, இன்னும் என்ன ஒன் நஹலு. நஹலு சூறாவிலும் என்னவா இருக்கின்றது? இது இந்த சுஜூதினுடைய ஆயத்தாக இருக்கின்றது. பாருங்க சுஜூட் ஆயத்து இங்க நகல் சூறாவில் இருக்கு. அது என்ன ஆயத்து பாருங்க. சரகு என்ன நம்ம போட்டிருக்கு? ஹஷ்யா நம்பர் 6. இங்க பாருங்க وَلِلَّهِ يَسْجُدُ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ مِنْ دَابَّةٍ وَمَلَائِكَةٌ وَهُمْ لَا يَسْتَكْبِرُونَ يَخَافُونَ رَبَّهُم مِّن فَوْقِهِمْ يخافون ربهم يخافون ربهم من فوقهم ويفعلون ما يؤمرون. இந்த ஆயத்தான் என்னவா இருக்கின்றது? சிஜ்ஜாவினுடைய ஆயத்தாக இருக்கின்றது. எந்த சூறாவிலே நாம் பார்த்த, அதாவது நஹ்ல் சூறாவினுடைய சிஜ்தா ஆயத்தாக இருக்கின்றது. ஒபனி இஸ்ராயில், அப்ப என்னது சுஜூது திலாவத் ஆகிறது. ஒபனி இஸ்ராயில் ஒஃபி பனி இஸ்ராயில் இருக்கும். என்னது பனி இஸ்ராயிலுடைய சூறாவிலே இருக்கும். அப்ப என்னது குர்ஆனுடைய இடத்துல என்னது பனி இஸ்ராயில் சூறாவிலையும் எனக்கு சுஜூதினுடைய ஆயத் என்பது இருக்கின்றது. அது பாருங்க, அது எத்தனாவது ஆஷியான்னு போட்டிருக்காங்க. அப்ப 7ஆம் நம்பர் ஆஷியா பாருங்க. وَيُهِرُّونَ الْيَذْقَانِ يَبْغُونَ وَيَزِيدُهُمْ خُشُوعًا. இந்த என்ன ஆயத்து என்னவா இருக்கின்றது? இதுதான் இந்த சூறாவில் உள்ள சஜிதாவினுடைய ஆயத்தாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க ஒஃபி மரியம, இன்னும் என்னது மரியம் சூறாவிலும் உள்ளது. என்ன சுஜூத் திலாவத்தாகிறது. திலாவத்தினுடைய சஜிதாவாகிறது மரியம் சூறாவிலும் உள்ளது. அது என்ன ஆயத்து பாருங்க. இப்ப என்ன போட்டிருக்காங்க நமக்கு ஆசியா நம்பர்ல 8 8 தானே. 8உடைய ஆசியா பாருங்க. أولئك الذين أنعم الله عليهم من النبيين من ذرية آدم وممن حملنا مع نوح ومن ذرية إبراهيم وإسرائيل ممن هدينا واجتبينا إذا تتلى عليهم آيات الرحمن خروا سجدا وبكيا. இது என்னவா இருக்கின்றது? மரியம் சூராவினுடைய சஜிதாவினுடைய ஆயத்தாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க வல் ஊலா ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜினுடைய என்னது சுஜூத் திலாவத்தாகிறது. வல் ஊலா ஃபில் ஹஜ்ஜி ஃபில் ஊலா ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜி சூராவினுடைய என்னது முதல் என்னவா இருக்கின்றது? முதல் ஆயத்தை முந்திய என்னவா இருக்கின்றது? சஜிதாவினுடைய ஆயத்தாக இருக்கின்றது. இங்கே 2 விதமான கருத்துகள் இருக்கின்றன. ஒன்று ஹஜ்ஜுடைய சூறாவில் என்னது ஷாஃபியாக்கள் இடத்திலே 2 சஜிதாக்கள் இருக்கிறது. அதாவது முன்னால் உள்ளதிலும் சூரத்தினுடைய ஆரம்ப பகுதியிலும் அதனுடைய இறுதி பகுதியிலும் இருக்கின்ற சஜிதாவினுடைய ஆயத்து இருக்கிறதாக ஹனஃபியா என்ன ஷாஃபியாக்கள் சொல்லார்கள். ஆனால் நம்ம இடத்துல என்னது ஹஜ்ஜினுடைய சூறா என்னது ஹஜ்ஜிலுடைய முதல் பகுதி மட்டும்தான் என்னது சஜிதினுடைய ஆயத்தாக இருக்கின்றது. அது என்னது அந்த பின்னால் வரக்கூடிய வசனம் அது என்னது தொழுகையை பற்றி கூறக்கூடிய வசனம் என்பதாக நமக்கு என்ன சொல்லித்தருவார்கள் ஃபகால் சொல்லித்தார்கள். ஏன்னா அங்க என்னது வர்காவோ வஸ்ஜூத் என்பதாக தொழுகையை சேர்த்து வரும். இப்போ ருக்குவையும் சேர்த்து வரால் அது என்னது தொழுகையை பற்றி கூறக்கூடிய ஆயத். அங்க என்ன சுஜியா தலாவத்தின் கிடையாது. அது என்னது சுஜியா தலாவத்தினுடைய ஆயத் கிடையாது என்பதாக நமக்கு எனது ஹனஃபியாக்கள் இடத்திலே சொல்லுவார்கள். அப்ப ஹனஃபி மதப்பின் பிரகாரம் என்னது அந்த 2வது சஜிதா என்பது சஜிதாவினுடைய ஆயத்தாக கவனிக்கப்படாது. அடுத்து பாருங்க ஒல் ஃபுர்கானி, இன்னும் என்னது ஃபுர்கானுடைய என்னது ஒஃபில் ஃபுர்கானி, இன்னும் சூரா சஜிதா திலாவத்தாகிறது. ஒஃபில் ஃபுர்கான், இன்னும் ஃபுர்கான் சூறாவில் இருக்கும். என்னது ஃபுர்கான் சூறாவிலையும் உள்ளது. ஒஃபில் ஃபுர்கான், ஃபுர்கான்ல என்ன ஆயுதுன்னு பாருங்க. وإذا قيل لهم اسجدوا للرحمن قالوا وما رحمن أنسجد لما تأمرون وزادهم نفورا. வேணவா இருக்கின்றது. இதுதான் என்னது 10வது அஷியாவில் இருக்கக்கூடிய, அதாவது ஃபுர்கான் சூறாவில் இருக்கக்கூடிய சஜிதாவுடைய ஆயத்தாக இருக்கின்றது. ஒன் நம்லி, இன்னும் என்னது ஒஃபில் நம்லின்னு இருக்கும். என்னது அத்துஃப் தானே அதுங்க
சுஜூது திலாவத் ஆகிறது ஃபின் நம்லு நம்லு சூறாவிலும் இருக்கின்றது. அப்ப என்னது நம்லு சூறாவில் உள்ளதாக தான் என்னது இப்ப ஒன் நம்லு நம்லு சூறாவிலும் என்ன உண்டது இந்த சுஜூதனுடைய ஆயத் என்பது இருக்கின்றது. பாருங்க 11 ஆசியா பாருங்க 11 ஆசியால சஜ்ஜாவோட ஆயத்து எங்க இருக்கு? இங்க இருக்கு. எங்க இருக்கு? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். இந்த வசனம் தான் என்னவா இருக்கின்றது? அதாவது அந்த சூறாவினுடைய சஜிதாவினுடைய ஆயத்தாக இருக்கின்றது. அப்ப எந்த சூறாவில பார்த்தோம் நம்ம? அதாவது கடைசியாக பார்த்தா நம்மள சூறாவினுடைய சஜிதாவுடைய ஆயத்தின இருக்கு நம் முன்னால் ஓதிய அந்த ஆயத்தாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க ஓ அலிஃப் லாம் மீம் என்னது தன்சீல் என்று சொல்லப்பட என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூறாவும் என்னவாக இருக்கின்றது? அதாவது சஜிதா அதாவது ஒஃபில் அலிஃப் லாம் மீம் தன்சீல் என்னது இந்த சூறாவிலும் என்ன இருக்கின்றது? இந்த சூறாவும் சுஜூத் திலாவத்தாகிறது இந்த சூறாவிலும் உள்ளது. இந்த சூறாவிலும் உள்ளது. அது என்ன ஆயத்துன்னு பாருங்க. இதற்கு பாருங்க என்னது إنما يؤمنوا بآياتنا الذين إذا ذكروا بها خروا سجدا وسبحوا بحمد ربهم وهم لا يستكبرون. இந்த ஆயத்தின் இருக்கிறது அதாவது ஹாமீம் சஜிதா அதாவது சஜிதாவுடைய சூறா இருக்குல்லவா அந்த சூறாவினுடைய அதாவது அலிஃப்லாம் மீம் தன்சீல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூறாவினுடைய சஜிதாவுடைய ஆயத்தாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க ஒஸ்வாத் வஸ்ஸா என்னது வஸ்ஸாத் சாத் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது சாதை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய சாது சூறாவினுடைய சூறா என்னவா இருக்கின்றது? அதாவது சுஜூதில் அவதாரது ஒஃபிஸ் சாதி சாது சூறாவிலும் உள்ளது. அந்த சாது சூறாவில் உள்ள சஜாவுடைய ஆயத்தினு பாருங்க. ரெண்டாவது காட்சியால பார்ப்போம் வாங்க. இப்ப என்னது وظن داود أنما فتناه فاستغفر ربه وهر راقيا وعناب. அதாவது ஹனஃபியாக்கள் சொன்னாங்க அதாவது ஷாஃபியாக்கள் இடத்திலேயும் 14 சஜிதாவுடைய ஆயத்துகள் தான் நம்ம இடத்துல 14 சஜிதாவுடைய ஆயத்துகள் தான். அவரிடத்திலே ஹஜ்ஜிலே 2 ஹஜ்ஜிலே 2 சஜிதாக்கள் வந்துவிடும். நம்ம இடத்துல அந்த ஹஜ்ஜில் உள்ள 2வது சஜிதா வராது. அதற்கு பதிலாக இந்த சாதினுடைய ஆயத்தான் என்னவா இருக்கின்றது? சாதில் இருக்கக்கூடிய இந்த ஆயத்தான் சஜிதாவுடைய ஆயத்தாக இருக்கின்றது என்பார் உச்சத்தவர்கள். அடுத்து பாருங்க வஹாமீம் சஜிதத்தி இன்னும் ஹாமீம் சஜிதாவில் என்னது இந்த சுஜூது திலாவத்தாகிறது சுஜூது திலாவத்தாகிறது ஹாமீம் சஜிதாவிலும் உள்ளது. இந்த ஹாமீம் சஜிதாவுடைய ஆயத்து என்னன்னு பார்ப்போம் வாங்க. 3 நம்பர் ராசியா பார்ப்போம் வாங்க. 3 நம்பர் ராசியில் என்ன ஆயத்து போட்டுருன்னு பார்ப்போம் வாங்க. وإن استكبروا فالذين عند ربك يسبحون لهم بالليل والنهار وهم لا يسأمون. இந்த ஆயத்தான இருக்கின்றது ஹாமீம் சூறாவினுடைய அதாவது ஹாமீம் சஜினுடைய சஜிதாவினுடைய ஆயத்தாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க ஒன் நஜ்மி இன்னும் ஒன்று நஜ்ம் சூறா என்னது இந்த நஜ்ம் சூறாவிலே உள்ளது. சுஜூத் திலாவத்தாயது இன்னும் நஜ்ம் சூறாவிலே உள்ளது. அதோடைய ஆயத்தை என்னன்னு பார்ப்பாங்க. 4 நம்பர் ராசியா பாருங்க. 4 நம்பர் ராசியால் என்ன போட்டிருக்கு பார்ப்பாங்க. ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது. இதுதான் இது ஆமீன் தான் நஜ்மினுடைய சஜ்ஜாவுடைய ஆயத்தாக இருக்கின்றது. ஷக்கத் என்னது இதமாவும் ஷக்கத் அப்ப என்னது ஒஃபி என்னது இதமாவும் சக்கத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூறா இதமாவும் ஷக்கத் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூறாவிலும் என்ன இருக்கின்றது? சஜ்ஜாவுடைய ஆயத் என்பது ஆகிறது இருக்கின்றது. அது என்ன ஆயத்தின் பாருங்க. எத்தனாவது? ஹாஷியா நம்பர் 5. ஹாஷியா நம்பர் 5 பாருங்க. ஹாஷியா நம்பர் 5 எங்க இருக்கு? வைதா குரிய அலைஹிமுல் குர்ஆனு லா யஸ்ஜுதூன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆயத்து என்னவா இருக்கின்றது? இந்த முன்னாள் கூறிய சூறாவினுடைய சஜ்ஜாவுடைய ஆயத்தாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க கடைசியா என்ன இருக்கு? ஒக்கரா என்னது? அதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்க தான் ஒக்ரா பிஸ்மி ரப்பிக்க தான் ஒஃபி என்னது ஒஃபி இக்ரா பிஸ்மி ரப்பிக்க என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூறாவிலும் என்ன இருக்கின்ற சஜ்ஜாவோட ஆயத்தின் இருக்கின்றது. அது என்னது? அது எத்தனை? அது என்ன ஆயத்துன்னு பார்ப்போம் பாருங்க. 6வது நம்பர் ஆசியா பாருங்க. கல்லா லா துதி வஸ்ஜுத் வக்தரிப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆயத்து என்னவா இருக்கின்றது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கினுடைய சஜ்ஜாவினுடைய ஆயத்தாக இருக்கின்றது. அப்ப இந்த நாம் படித்த இந்த மொத்தம் 14 ஆயத்துகள் தான் இருக்கின்றது சுஜூதினுடைய அதாவது திலாவத்தினுடைய சுஜூதினுடைய ஆயத்துகளாக இருக்கின்றது. குர்ஆனிலே மொத்தம் இந்த 14 சூறாக்களில் தான் எனது இந்த சஜ்ஜாவுடைய ஆயத்துகள் என்பதாகிறது இருக்கின்றது. அடுத்து பாருங்க மதா தஜீபு சஜதத்து மதா
தஜீபு சுஜதத்து எப்பொழுது இந்த சஜிதா என்பது வாஜிபாகும். பாருங்க, அஸ்ஸுஜூது சுஜூதாகிறது, வாஜிபுன் வாஜிபாகும், ஃபி ஹாதிஹில் மவாலிஹி குல்லிஹா இந்த குல்லிஹான எதை பார்த்து மீளுது, இந்த மவாலியை பார்த்து மீளுது. ஹாதியில் மவாலியை சொல்லி கொண்டு நோக்கினா இந்த மேல் சொன்னார்கள் அல்லவா, இந்த 14 மவாலிகள். அப்போ அதை கொண்டு தான் இந்த ஹாதி என்பது மிஷாரா சுட்டி காட்டுறதை மேல் சொன்ன இந்த 14 இடங்களை. அப்போ ஹாதியில் மவாலிஹி மவாலிய குல்லிஹா இந்த அனைத்து இடத்தின் எனது இந்த அனைத்து இடங்களிலேயும் எனது சுஜூத் என்பதாகிறது வாஜிபாகும். அலத்தாலி அலத்தாலி எனது அலத்தாலி தாலியின் மீது, தாலினா எனது அந்த ஆயத்துக்களை ஓதுபவன் மீது எனது இந்த அனைத்து இடங்களிலும் சுஜூத் செய்வது என்பது வாஜிபாகும். சாமி இன்னும் சாமி அந்த ஆயத்தை கேட்பவன் எனது அந்த ஆயத்தை கேட்கக்கூடியவனாக இருந்தால் அவன் மீதும் என்னவாக இருக்கின்றது, இந்த சஜிதாவிற்கு சுஜூத் செய்வது, இந்த ஆயத்திற்கு சுஜூத் செய்வது என்னவாக இருக்கின்றது, வாஜிபாக இருக்கின்றது. சபாவுன் கச சமா அவன் சமா என்னது அவன் கஸ்து நாடி எனது கேட்டாலும், சமா அல் குர்ஆன குர்ஆனை சம செய்வதை அவன் நாடினாலும் அவலம் யக்சிது அவன் நாடவில்லை என்றாலும். அப்போ ஒருவன் என்ன செய்யறான், குர்ஆனை ஒருத்தன் ஓதுவது வந்து அவனோட நாட்டம் இல்லாமல் ஓத மாட்டான், அவன் நாட்டத்தோட தான் ஓதுவான். அப்போ கேட்கக்கூடிய வந்து இந்த குர்ஆனை கேட்க வேண்டும் என்ற ரீதியில் உட்காராம இருந்தாலும் சரி, அதை கேட்க வேண்டும் என்ற ரீதியில் உட்கார்ந்தாலும் சரி, ரெண்டுமே சமம் தான். அவன் இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் அவன் கேட்டுட்டாலே போதும், என்ன செய்யணும், அவன் மீது இந்த சஜிதா செய்வது என்பது கட்டாயமாக இருக்கின்றது. அப்போ நான் கேட்கறக்காண்டு வரல பாய் வேண்டேன், என் மீது ஓதிவிட்டான், நான் சஜிதா செய்ய மாட்டேன், கண்டிப்பாக எனது கேட்டதின் காரணமாக ஒரு சஜிதா செய்ய வேண்டும். பாருங்க, وَإِذَا تَلَا وَإِذَا تَلَى الْإِمَامُ وَإِذَا تَلَى الْإِمَامُ இமாம் இந்த ஆயத்தை ஓதினால் தல இதத்தலல் இமாமு ஆயத்த சஜதத்தி சஜிதாவினுடைய ஆயத்தை இமாம் அவர்கள் ஓதினால் சஜதஹா அந்த ஆயத்திற்காக நினைச்சுவார், அவர் சஜிதா செய்வார். சஜதஹா எனது அந்த ஆயத்திற்காக நினைச்சுவார், இமாம் சஜிதா செய்வார். சஜிதல் மஅமூமு மஹு இன்னும் அந்த இமாமுடன் என்ன செய்வார், அந்த இமாமை பின்பற்றி தொழக்கூடிய மாமூமும் சஜிதா செய்வார். அப்போ இமாம் சஜிதாவுடைய ஆயத்து ஓதுவதன் காரணமாக தொழுகையில் இருக்கக்கூடிய சமயத்தில், ஜமாத்தாக தொழுகக்கூடிய சமயத்தில் இமாம் இந்த சஜிதாவுடைய ஆயத்தை ஓதுகிறார் என்று சொன்னால் அனைவர்கள் மீதும் எனது பின்னால் தொழுடைய அனைவர்கள் மீதும் சஜிதா என்பது கட்டாயமாக ஆகிவிடும். அப்போ இமாம் சஜிதா செய்வதன் காரணமாக யார் மீது சஜிதா மாமூம்களும் சஜிதா செய்ய வேண்டும். அப்போ இமாம் சஜிதா செய்யலை, மறந்துட்டு ருக்கு போயிட்டாருன்னா அப்போ என்ன செய்யணும், இமாம் சஜிதா செய்யவே இல்லை, அடுத்த ஆயத்துக்கள் கடந்து சென்று விட்டார், அல்ல அந்த ஆயத்தை என்ன செஞ்சார், ஓதுனன் காரணமாக சஜிதா எப்பயுமே செய்யலை, இந்த தொழுவ முடிய வரைக்கும் செய்யலை, உடனே செய்ய வேண்டியதானே செய்யலை. அப்போ மாமு மட்டும் என்ன செய்யலாம், தனியாக செய்யலாமான்னு கேட்டால் இமாமுக்கு முஹாலிஃப், இமாமுக்கு மாற்றமா அந்த ஆயத்து ஓதி முடித்த உடனே மாமு மட்டும் தனியாக சஜிதா செய்யலாமான்னு கேட்டால் கூடாது. இமாம் சஜிதா செய்தால்தான் சஜிதா செய்ய வேண்டும். இமாம் சஜிதா செய்யவில்லை என்று சொன்னால் மாமும் அது அந்த இமாமை பின்பற்றி தொடர்ந்து தொழுவக்கூடியவருக்கும் சஜிதா என்பது கட்டாயமாகாது. அப்போ அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தொழில் இருக்க சமயத்தில் அவர் சஜிதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இமாம் சஜிதா செஞ்சால்தான் இவர் இமாம் சஜிதா செய்ய முடியும். அவ்வாறு இமாம் சஜிதா செய்யாமல் இவர் சஜிதா செய்தால் அது இமாமிற்கு முஹாலிஃப் எனது மாற்றம் செஞ்சதாக ஆகிவிடும். அடுத்து பாருங்க, தலல் மஅமூமு மஅமூம் ஆகிறவர் என்னது மஅமூம் இந்த என்னது இந்த ஆயத்தை ஓதினால் லம் யஸ்ஜுதில் இமாமு இமாம் சஜிதா செய்ய மாட்டார். வலா மஅமூமு வலல் மஅமூமு இன்னும் அந்த இமாமை பின்தொடர்ந்து சொல்லக்கூடியவரும் என்ன செய்ய மாட்டார், சஜிதா செய்ய மாட்டார். அப்போ பாருங்க, ஒன்று இமாம் ஓதியதன் காரணமாக இமாமிற்கும் இந்த சஜிதா என்பது வாஜிபாகிவிடும், அவரை பின்தொடர்ந்து கொள்ளக்கூடிய அந்த முக்ததியான மஅமூமிற்கும் என்ன செய்துவிடும், இந்த சஜிதா என்பது வாஜிபாகிடும். அதே தொழுகையில் இருக்கக்கூடிய ஒரு மஅமூம் என்பவர் இந்த ஆயத்தை திடீரென்று சப்தம் போட்டு ஓதுகின்றார் என்று சொன்னால் அவரின் காரணமாக இமாமிற்கும் சஜிதா என்பது கட்டாயமாகாது, அதை கேட்ட இமாமிற்கும் சஜிதா ஆகாது. இவர் இமாம் ஜமாத்தில் இருப்பதன் காரணமாக ஓதிய இவருக்கும் என்ன செய்யாது, இந்த சஜிதா என்பது வாஜிபாகாது. காரணம் என்ன, இவர் இமாம் ஜமாத்தில் இருக்கின்றார், என்ன செய்யறார், இவர் தொழுகையில் இருக்கின்ற காரணமாக இவர் மீது சஜிதா என்பது கட்டாயமாகாது. அதே பாருங்க, இன்னும் அவர்கள் கேட்டால் என்னது அவர்களோ சலாத்தில் தொழுகையில் இருக்கும் சமயத்தில் இந்த ஆயத்தில் என்னது மாமூமோ சுஜூது செய்யக்கூடியவர்களோ, அதாவது என்னது மாமூமோ இன்னும் இந்த இமாம்களோ யாரெல்லாம் இந்த ஆயத்தை அவர்கள் கேட்டால் வஹும் ஃபி சலாத்தி அவர்களோ தொழுகையில் இருக்கும் நிலையில், எப்போ நினச்சா மாமூம் என்னது இமாம் மாமூ ஜமாத் என்று தொழுவ வச்சுக்கிறதுக்கு
திடீர்னு ஒரு மனிதர் வந்து வெளியிலிருந்து வந்து கேட்கிறார். அதான் பாருங்க, ஆயத்த சஜேதத்தின் சஜேதாவினுடைய ஆயத்தை இவர்கள் கேட்டால், தொழுகையில் இருக்கும் நிலையில் இவர்கள் கேட்டால், மின் ரஜுலின் ஒரு மனிதரிடத்திலிருந்து, எப்படிப்பட்ட மனிதர்? லைஸ மாஹும் அவர்கள், லைஸ இல்லை, மாஹும் ஃபிஸ் ஸலாத்தி தொழுகையிலே அவர்களுடன் இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு மனிதரிடத்திலிருந்து இவர்கள் சஜிதாவினுடைய ஆயத்தை அவர்கள் கேட்டால் என்றால், லம் யஸ்ஜுதுஹா ஃபிஸ் ஸலாத்தி தொழுகையிலே அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? அந்த ஆயத்திற்காக வேண்டி சஜிதா செய்ய மாட்டார். லம் யஸ்ஜுதுஹா அவர்கள் அந்த சஜிதாவை செய்ய மாட்டார்கள். ஃபீஸ் ஸலாத்தி தொழுகையிலே அவர்கள் சஜிதா செய்ய மாட்டார்கள். வசஜதூஹா அவர்கள் சஜிதா செய்து கொள்வார்கள். பாத ஸலாத்தி தொழுகைக்கு பின்னால். அப்போ ஒன்று வழங்கணும், ஒரு இமாம் ஜமாத் இருக்கக்கூடிய சமயத்தில், ஒரு இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு தனிநபர் இமாம் ஜமாத்தில் கலந்து கொள்ளாத ஒரு பள்ளியில் ஓரத்திலே முசாஃபிர்கள் கூட்டம் வந்து தொழுது கொண்டிருக்கின்றது. ஒரு உதாரணத்தை வைத்துக் கொள்வோம். அப்போ என்ன செய்கிறார்? ஒரு கிராத் ஓதி கொண்டிருக்கிற சமயத்திலே அவர் என்ன செய்கிறார்? இந்த சஜ்ஜாவின் ஆயத்தை கொஞ்சம் சப்தமாக ஓதுகின்றார். இந்த ஆயத்துக்களை கேட்கக்கூடிய அந்த தொழுகக்கூடிய கூட்டத்தார்களுமே சஜிதா கட்டாயமாகுமா என்று கேட்டால், தொழுகையில் அவர்கள் சஜிதா செய்யக்கூடாது, கட்டாயமாகும். ஆனால் தொழுகையில் அவர்கள் சஜிதா செய்ய மாட்டார்கள். அப்போ என்ன செய்வார்கள்? காரணம் என்ன? தொழுகைகளுக்கு சஜிதா செய்யணும்னா இவர்கள் என்னது வேறொருடைய இஷாரத்தை வந்து தொழுகையில பின்பற்றுவதன் மாதிரி ஆகிறோம். அப்போ சலாமிற்கு பதில் எப்படி தொழுகையில கொடுத்தா தொழுகை ஃபாசித் ஆகுமோ அந்த மாதிரி வச்சுருவோம். தொழுகை இங்கே வந்து தொழுகையில செஞ்சா என்னவாகிறோம்? அவர்களுக்கு வந்து தொழுகையில செய்யக்கூடாது. செஞ்சுட்டா என்னவாகும் கேட்டால் தொழுகை ஃபசாத் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. பின்னாடி சொல்லுவாங்க பாருங்க. அப்போ லம் யஸ்ஜுதுஹா ஃபி ஸலாத் தொழுகையில் அவர்கள் சஜ்ஜா செய்ய மாட்டார்கள். ஓ சஜ்துஹா பஅத ஸலாத் தொழுகைக்கு பின்னாடி செஞ்சுக்கலாம். அவர் தொழுது முடித்த முன்னாடி அவர்கள் மீது என்ன செய்ய இந்த சஜ்ஜா செய்வது என்பது வாஜிபாகின்றது. பாருங்க, வைன் சஜதுஹா ஃபி ஸலாத்தி வைன் சஜது அவர்கள் எல்லாம் சஜிதா செய்தால், ஹா அந்த சஜிதாவை என்னது? திலாவத்தின் சஜிதாவை அவர்கள் செய்தால், ஹா இதை பார்த்து மீது அந்த சுஜூது திலாவத்தை பார்த்து செய்யல. அப்போ இந்த சஜிதாவை அவர்கள் என்ன செய்தால் விட்டால், அந்த சஜிதாவை அவர்கள் செய்து விட்டால், ஃபிஸ் ஸலாத்தி தொழுகையிலே அவர்கள் சஜிதா செய்து விட்டால், லம் துஜ்ஸிஹிம் அவர்களுக்கு ஜாயிஸாக, அதாவது அந்த தொழுகையில் செஞ்சார்களவா சஜிதா அந்த சஜிதா என்பதாகாது, அவர்கள் கேட்ட ஆத்திற்குடைய சஜிதாவிற்கு போதுமானதாக ஜாயிஸ் ஆகாது. அப்படி நினச்சக்கூடாது. அவர் வந்து தொழுகை நினச்சக்கூடாது. அப்படி சொல்றது வந்து அவருக்கு வந்து ஜாயிஸ் கிடையாது. அப்படி நினச்சக்கூடாது. அவ்வாறு சொல்லக்கூடாது. சொன்னாலும் அவருக்கு என்னது? ஜாயிஸ் ஆகாது. ஆனால் வலம் தப்சுது சலாத்துகும், ஆனால் இந்த வலம் இன்னும் வலம் தப்சுது சலாத்துகும் அவருடைய தொழுகை என்பதாகிறது ஃபாசிதுமாகாது. ஜாயிஸ் இல்லை. அவ்வாறு என்னது? சலாம் இந்த மாதிரி சஜிதா செய்வது என்பது ஜாயிஸ் இல்லை. அதே சமயத்தில் என்ன செய்யாது? அவருடைய தொழுகை என்பதும் ஃபசாத் ஆகாது. அடுத்து பாருங்க, இப்போ இந்த என்ன பாடம் பார்க்க போறோம்னா, ஒருவர் இந்த சஜிதாவுடைய ஆயத்திலே மீண்டும் மீண்டும் ஓதுகிறார். அப்போ அவருடைய சட்டம் என்ன? ஓதக்கூடிய சமயத்துலலாம் நம்ம சஜிதா செஞ்சுக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்டால், இப்போ அதை பற்றி தான் தெளிவான நம்ம விளக்கம் சொல்லுவாங்க. பாருங்க, ஒமன் தலா ஆயத்த சஜதத்தி ஒமன் தலா ஆயத்த சஜிதத்தின் சஜிதாவினுடைய ஆயத்தை யார் ஒரு ஓதுகிறாரோ, ஃபலம் யஸ்ஜுதா இன்னும் சஜிதா செய்யவில்லை, ஹத்தா தஹல ஹத்தா தஹல ஃபிஸ் ஸலாத்தி அவர் தொழுகையின் நுழையும் வரை எனது அவர் சஜிதா செய்யவில்லை. ஃபத்தலாஹா அதை ஓதுகின்றார், அந்த ஆயத்தை ஓதுகின்றார். உதாரணமாக சொல்லுங்களேன். என்ன ஒரு உதாரணம்? இப்போ ஒருத்தர் சஜிதா வெள்ளிக்கிழமை சஜிதா ஓதுன்னு சொல்லிட்டு சஜிதா ஓதி பார்த்துக்கிருக்காரு. சஜிதாவோட ஆயத்தை ஓதி பார்த்துருக்காரு. தொழுகைக்கு போகிற வரைக்கும் சஜிதா செய்யலை. அவர் என்ன செஞ்சிட்டாரு? இப்போ என்ன செஞ்சிட்டாரு? தொழுகைக்குள்ளே நினைச்சிட்டாரு, நுழைஞ்சிட்டாரு. இப்போ தலாகா அப்போ அந்த ஆயத்தை போய் தொழுகையிலையும் ஓதுறாரு. ஓ சஜ்ஜதலஹா பின்பற்றினா அதற்காக வேண்டி சஜிதா செய்தார் என்று சொன்னால், அஜிஸஅத்துஹு அவருக்கு ஜாயிஸ் ஆகும். என்னது? அஜிஸஅத்துஹு அவருக்கு போதுமாக. சஜதத்து அன் திலாவத்தைனி இந்த ரெண்டு சஜிதாக்களை தொட்டும் என்னவாகின்றோம்? அந்த சஜிதா என்பதே ஜாயிஸ் ஆகிடும். அப்போ அவருக்கு என்னது? இந்த ரெண்டு சஜிதாக்களுக்கு அவர் தொழுகையில் செஞ்ச ஒரு சஜிதா என்பதாகிறது போதுமாகிவிடும், ஜாயிஸ் ஆகிவிடும். அப்போ அதன் காரணமாக அவர் என்ன திரும்ப தொழுகை முடிச்சதுக்கு பின்னாடி ஏற்கனவே ஓதுனா சுஜூது திலாவத்திற்காக வேண்டி மீண்டும் சஜிதா செய்யணுமான்னு கேட்டால் தேவையில்லை. தொழுகையில் செஞ்ச ஒரு சஜிதா என்பதை என்ன செய்ய இந்த இரண்டிற்கும் ஜாயிஸ் ஆகிடும். அப்போ மேலொரு சஜிதா தேவையில்லை என்பதாக சொல்லுவார்கள். அதே வைன் தலாஹா ஃபி கைரி ஸலாத்தி ஓ தொழுகையில் அல்லாததா வைன் தலாஹா அந்த ஆயத்தை ஓதுகிறார். ஃபி கைரி ஸலாத்தி தொழுகை அல்லாததிலே இப்போ சஜ்ஜதலகா அந்த ஆயத்திற்காக வேண்டி அவர் சஜ்ஜா செஞ்சிட்டார். ஒரு நினைச்சிட்டாரு தொழுகைக்கு வெளியில் ஒரு ஆயத்தை ஓதுறாரு. நினைச்சிட்டாரு ஓதிட்டு அந்த ஆயத்திற்காக வேண்டி சஜ்ஜா செஞ்சிட்டாரு. சும்மா தஹல என்னது? இப்போ சஜ்ஜதலகா அதற்கான செஞ்சார். சும்மா தஹல அவர் தொழுகையில் நுழைகிறார். சும்மா தஹல ஃபிஸ் ஸலாத்தி பின்பு அவர் தொழுகையில் நுழைகிறார். ஃபதலாஹா அந்த ஆயத்தை ஓதுகிறார். சஜ்ஜதலஹா இன்னும் எங்கே? சஜ்ஜதலஹா அந்த சஜிதாவிற்கு அந்த ஆயத்திற்காக வேண்டி அவர் சஜிதா செய்து கொள்வார். இப்போ ஒருத்தர் தொழுகைக்கு வெளியில் ஓதி சஜிதா செஞ்சிட்டாரு. இப்போ திரும்ப தொழுகைக்குள்ள நுழைஞ்சு பின்னாடி அந்த ஆயத்தை ஓதுனா முன்னால் செஞ்ச சஜிதா என்பதாகிறது அவருக்கு ஜாயிஸ் ஆகுமா? அது போதுமாகுமான்னு கேட்டால் ஆகாது. திரும்ப என்ன செய்யணும்? அவர் சஜிதா
செய்ய வேண்டும் சஜிதா அதுக்காக வேண்டிய சஜிதா செய்வாள். வலம் வலம் துஜ்ஸீஹி அவருக்கு ஜாயிஸாவது அஸ்ஸஜிதத்துல் ஊலா முன்னால் செஞ்ச சஜிதத்து ஊலா முதலாவது சஜிதா என்பதாகிறது அவருக்கு ஜாயிஸ் ஆகுது. அப்போ தொழுகைக்கு முன்னாடி செஞ்சிருப்பார்ல ஓதுவின் காரணமாக ஒரு சஜிதா, அந்த சஜிதாவே என்னது இதுக்கு போதுமானதா என்னன்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது, ஜாயிஸ் ஆகாது. அப்போ மீண்டும் நினைச்சேன் தொழுகையில் வந்ததுக்கு முன்னாடி ஓதியதற்காக வேண்டி அவர் சஜிதா செய்ய வேண்டும். அதே தொழுகைக்கு முன்னாடி சஜிதா செஞ்சு சஜிதாவோட ஆயத்தை ஓதிட்டாரு, சஜிதா செய்யல, தொழுகையில் வந்து சஜிதாவோட ஆயத்தை ஓதி இந்த ரெண்டுக்கு சமமாக ஒரு சஜிதா செஞ்சாலே போதுமானதாகிடும். அதே தொழுகைக்கு வெளியில் ஒரு சஜிதாவுடைய ஆயத்தை ஓதி அதற்கு சஜிதா செஞ்சு விட்டார், பின்பு தொழுகையில் வந்துட்டு என்ன சஜிதாவுடைய ஆயத்தை ஓதி சஜிதா செய்யாமல் இருந்தால் அது அவருக்கு ஜாயிஸ் ஆகாது. இன்னொரு முறையும் என்ன செய்ய வேண்டும், அவர் சஜிதா செய்ய வேண்டும். அடுத்து பாருங்க, ஒமன் கர்ரர திலாவத்தை, ஒமன் ஒருவன் கர்ரர மீண்டும் மீண்டும் ஓதுகிறார், அத்திலாவத்தை திலாவத்தை எனது ஓதுவதை மீண்டும் மீண்டும் செய்கிறார் என்று சொன்னால், அதாவது ஒமன் கர்ரர திலாவத்த சஜதத்தின் சஜதத்தின் வாஹிதத்தின் ஒரே சஜிதாவினுடைய திலாவத்தை ஒருவர் மீண்டும் மீண்டும், அதாவது எனது ஒரு மனப்பாடம் செய்கிறார், சஜிதாவோட ஆயத்தை ஒரு மனப்பாடம் செய்கிறார், அவர் மீண்டும் மீண்டும் செய்கிறார், ஒரே சஜிதாவோட ஆயத்தை செய்கிறார், மீண்டும் மீண்டும் ஓதக்கூடியவராகிறவர். ஃபி மஜ்லிஸின் வாஹிதின் ஒரே மஜ்லிஸில் ஒரே சபையில் உட்காந்து செய்கிறார், இப்படி இந்த மாதிரி சஜிதாவுடைய ஆயத்து ஒரு ஆயத்தை மீண்டும் மீண்டும் ஓதுகிறார் என்று சொன்னால் அஜிஸத்துஹு அவருக்கு போதுமானதாகும். அஜிஸத்துஹு அவருக்கு போதுமானதாகும். சஜிதத்துன் வாஹிதத்துன் ஒரு சஜிதா என்பதாகிறது அவருக்கு போதுமானதாகும். அப்போ பாருங்க, ஒருவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஹிஃபுல் செய்யக்கூடிய ஒருவர் சஜிதா ஒரு மஜ்லிஸில் இருக்கக்கூடிய சமயத்தில் பல முறை அவர் மீண்டும் மீண்டும் மோதக்கூடிய சமயத்தில் அந்த மஜ்லிஸ் ஒரே மஜ்லிஸாக, அந்த மஜ்லிஸை கொண்டு நோக்கம் என்ன, இப்போ எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்துல, அப்போ அந்த மஜ்லிஸ் ஒரே மஜ்லிஸாக இருக்கக்கூடிய சமயத்தில் எனது அவர் ஒரே ஒரு முறை என்ன சஜிதா செய்தால் போதுமாக இருக்கும். அதே மஜ்லிஸ்கள் மாறக்கூடிய சமயத்தில் என்ன செய்யணும், மஜ்லிஸ் மாறுவதன் காரணமாக சஜிதாக்களுடைய எண்ணிக்கையில் மாறும். இப்போ உதாரணமாக 10 ஆயத்துக்களை 10 முறை அந்த ஆயத்தை ஓதிட்டு ஒரு இடத்துல சஜிதா செஞ்சுட்டாரு, செஞ்சு முடிச்சுட்டு இல்லை என்ன செய்யறாரு ஓதி முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அப்போ இன்னொரு இடத்துல போய் உட்காரும்போது மஜ்லிஸ் மாறின்றது, அப்போ 2 முறை என்ன செய்யணும், அவர் சஜிதா செய்யணும். மஜ்லிஸ்கள் மாற வேண்டும் அல்லது நேரங்கள் கழித்ததன் மூலமாக என்ன சஜிதாவுடைய எண்ணிக்கைகள் என்பது மாறும். மஜ்லிஸ்கள் ஒன்றுபடக்கூடிய சமயத்தில் ஒரு சஜிதா என்பது போதுமானதாக, அவர் எத்தனை முறை ஓதினாலும் ஒரு சஜிதா என்பதாகிறது அவருக்கு போதுமானதாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, எப்படி சஜிதா செய்யுங்கிற முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்க, ஒமன் அராத சுஜூத ஒமன் ஒருவன் அராத சுஜூதை செய்யக்கூடிய சுஜூதை நாடக்கூடிய ஒருவன் ஆகிறவர் கப்பர தக்பீர் சொல்வார். அப்போ யாரெல்லாம் சுஜூத் செய்ய வேண்டும், குர்ஆன் திலாவத்தின் காரணமாக யாரெல்லாம் சுஜூத் செய்ய வேண்டும் நாடுகிறாரோ அவர் நினைச்சுவார் கப்பர தக்பீர் சொல்வார். வலம் யர்ஃபா யதைஹி அவருடைய 2 கைகளை அவர் உயர்த்த மாட்டார். அதாவது நாம் தொழுகைக்கு தக்பீர் தஹ்ரீமா கட்டக்கூடிய சமயத்தில் கைகளை உயர்த்துவோம் அல்லவா, அந்த மாதிரி உயர்த்த மாட்டார். வலம் யர்ஃபா அவர் உயர்த்த மாட்டார், யதைஹி அவருடைய கைகளை உயர்த்த மாட்டார். ஏன் தக்பீர் சொன்னக்கார கையை உயர்த்தணும் என்ற அந்த வஹ்மை விளக்குறதுக்காக வேண்டி தான் சொல்லியிருக்காங்க இங்கே, அவர் கையை உயர்த்த மாட்டார். அப்போ என்னது, கையை உயர்த்தாமல் சஜிதா செய்வார். சும்ம பின்பு கப்பர அவர் தக்பீர் கூறுவார். அப்போ என்னது, இந்த சஜிதா அவர் கையை தூக்காமல் வெறும் தக்பீரை மட்டும் கூறி சஜிதா செய்து சும்ம பின்பு கப்பர் தக்பீர் கூறுவார். ஒரஃப ரஸஹு இன்னும் அவருடைய தலையை உயர்த்துவார். வலா தஷஹுத அலைஹி அந்த சஜிதாவின் மேல் என்ன மாட்டா தஷஹுது ஓத மாட்டார். அப்போ என்னது, தஷஹுதுனா கடைசி இருப்பு. அப்போ அமர்தல் நினச்சவர் இந்த சஜிதாசின் காரணமாக தஷஹுது உட்காந்து ஓதணுமான்னு கேட்டால் கிடையாது. அதான் வலா தஷஹுத அலைஹி அந்த சஜிதாவின் வரைஞ்ச மாட்டார். தஷஹுது அந்த இருப்பை அவர்கள் அமர மாட்டார். வலா சலாமை இன்னும் நினைச்ச மாட்டார், அவர் சலாம் கொடுக்க மாட்டார். ஆனால் என்ன சாஃபியாக்கள் நினைச்சுவாங்க, தக்பீர் கட்டி அவர்கள் சுஜூது சென்று பின்பு சுஜூதிலிருந்து மீண்டும் எழுந்து அமர்ந்து அவர்கள் இருபுறமும் சலாம் கொடுப்பார்கள். ஆனால் ஹனஃபியத்தில் என்ன கிடையாது, தக்பீர் கூறி குனிந்து சஜிதா செய்து தக்பீர்லேருந்து என்ன சஜிதாவில் எந்திரிக்கும் போது தக்பீர் கூறிய எண்ணம் மட்டும் போதும், சலாம் தேவையில்லை, அத்தஹியா தேவையில்லை, இந்த எந்த ஒன்றும் என்ன தக்பீர் கையில் உயர்த்த வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. செல்லும் பொழுது தக்பீர், மீண்டும் வரும்பொழுது தக்பீர் ஓதினாலே போதுமானதாக இருக்கும். இதுதான் எனது ஹனஃபியாக்களுடைய அடிப்படையிலே இதுதான் சுஜூத் திலாவத்தினுடைய சஜிதாக்களாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் இன்று சஜிதாவுடைய ஆயத்துக்கள் எத்தனை, அது எவ்வாறு எந்த இடத்திலெல்லாம் ஓத வேண்டும், அதை ஓதினால் எப்பொழுது வாஜிப் இந்த சஜிதா என்பது வாஜிப் ஆகும், அதே போன்று இந்த சஜிதாவுடைய ஆயத்தை எவ்வாறு நாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிலாம் நாம் அழகாக இந்த பாடத்திலே பார்த்தோம். வரக்கூடிய பாடங்களிலே பாபு சலாத்தில் முசாஃபினுடைய பாடத்தை பார்ப்போம். இன்று எதை படித்தமோ அதை புரிந்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹித் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.